போன வாரத்திலே எபேசு சபையில் காணப்பட்ட குறை குறையாக ஆண்டவர் கண்டதை குறித்து பார்த்தோம். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 சபையை குறித்து மட்டுமே குறை சொல்லவில்லை. அதிலே ஒரு சபை தான் சிமிர்னா சபை. அந்த சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுதும்போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் உபத்திரவத்தையும் அறிந்திருக்கிறேன், நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை குறித்து இங்கே சொல்லுகிறார். அவர்களுடைய பிரச்சனைகளை குறித்து நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இதுல அவர்களுடைய கிரியைகள், அவர்களுடைய செயல்கள் அது நன்றாக இருக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் உபத்திரவப்படுகிறார்கள். உபத்திரவப்படுகிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவர் குறை சொல்லாத சபையில் மக்கள் உபத்திரவப்படுகிறார். இன்றைக்கு அநேகர் என்ன எண்ணுவார்கள், நம்முடைய ஏதாவது உபத்திரவம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் குறை இல்லை என்றால் என்ன வராது, உபத்திரவம் வராது என்பதாக சொல்வார்கள். ஆனால் இந்த சபையிலே ஆண்டவர் குறை சொல்லவில்லை, ஆனால் அங்கேயும் என்ன இருக்கிறது, உபத்திரவம் இருக்கிறது. அடுத்ததாக, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லு. இந்த சபையில் உள்ளவர்கள் ஐஸ்வர்யவான்கள், செல்வந்தர்கள், ஆனால் தரித்திரர்கள். இது எப்படி ஒரே நேரத்திலே செல்வந்தர்களாகவும் தரித்திரர்களாகவும் இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? இப்போ ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் செல்வந்தர்கள், நீ ஐஸ்வர்யவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஐஸ்வர்யவானாக இருந்தும் நீ ஐஸ்வர்யவானாகத்தான் இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நீ ஏழையாகவும் இருக்கிறாய். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் லூக்கா 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார், ஒரு கதை சொல்லுகிறார். அங்கே ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. இங்கே ஆண்டவர் ஆரம்பிக்கும் போதே ஐஸ்வர்யம் உள்ளவன் பணக்காரன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். ஒரு பணக்காரனை பற்றி ஒரு கதை சொல்லுகிறார். அந்த மனிதன் எந்த அடிப்படையில் பணக்காரன்? அவனுடைய பணக்காரன் நிலம் எல்லாம் நன்றாக விளைந்திருக்கிறது, நல்ல வருவாய் இருக்கிறது, அவனால் சேர்த்து வைக்கவே முடியாத அளவிற்கு வருமானம் திடீரென்று அது பெருகிவிட்டது. இப்போ அவன் என்ன சொல்லுகிறான், அவனுக்கு கேட்கிற அந்த செல்வம், அது நிமித்தம் அவன் சொல்லுகிற வார்த்தை, என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாக இரு என்று சொல்லுவேன் என்று தனக்குள்ள சிந்தித்து கொண்டான். இப்போ அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் என்று சொன்னால், இனி அநேக வருஷங்கள் அவனால் வேலை செய்யாமலே சும்மா படுத்துக்கொண்டே சாப்பிட்டு கொண்டே சும்மா இருக்க முடியும். அந்த அளவுக்கு செல்வம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் தனக்குள்ள எப்படி சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு செல்வந்தவன். அப்படிப்பட்ட செல்வந்தவன் ஆண்டவர் கதை ஆரம்பிக்கும் போதே செல்வந்தான் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த கதையை முடிக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன? 21ஆம் வசனத்திலே, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இராமல். அப்போ அவன் இந்த பூமியிலே பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய செல்வந்தன், பெரிய பணக்காரன். அவனுக்கு வேலை செய்யாமலே உட்கார்ந்து சாப்பிடலாம் பல ஆண்டுகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இல்லை. அவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இல்லை, மாறாக இந்த பூமியிலே தனக்காக பொக்கிஷங்களை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்கிறான். அப்போ இந்த பூமியிலே அவன் எப்படி இருக்கிறான்? பெரிய பணக்காரனாக இருக்கிறான். ஆனால் தேவனிடத்திலே அவன் செல்வந்தனாக இல்லை. அப்போ கடவுளுடைய பார்வையிலே இந்த பூமியிலே உள்ள பணம், செல்வம், சொத்து, இதன் அடிப்படையிலே ஆண்டவர் ஒரு மனிதனை செல்வந்தனாக பார்ப்பதில்லை. அவனுக்கு பணம் நிறைய இருக்கிறது என்கிறதற்காக கடவுள் அவனை செல்வந்தனாக பார்ப்பதில்லை. மாறாக பூமியிலே ஒருத்தன் ஏழையாகவே இருந்தாலும் அவன் கடவுளோடுள்ள உறவிலே சரியாக இருக்கிற பட்சத்திலே, தேவனோடுள்ள உறவிலே
பெருகிக் கொண்டே போகிற பட்சத்திலே, வளர்ந்து கொண்டே போகிற பட்சத்திலே, தேவனை அறிகிறவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற பட்சத்திலே அவனை ஆண்டவர் ஐஸ்வர்யவானாக பார்க்கிறார். அதைத்தான் இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே இந்த சிமிர்னா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். நீ ஐஸ்வர்யம் உள்ளவன், அதாவது நீ தேவனிடத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவன். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இந்த பூமியிலே மக்கள் உன்னை எப்படி பார்க்க மாட்டார்கள்? நீ பணக்காரன் என்று சொல்லி பார்க்க மாட்டார்கள். பூமியிலே மக்கள் எப்படித்தான் பார்ப்பார்கள்? ஏழையாகத்தான் பார்ப்பார்கள். நீ என் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தாலும் நீ ஏழையாக இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்றுதான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இதை குறித்து ஒரு திருவிவிலியத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையும், உன் துன்பத்தையும் ஏழ்மையையும் நான் அறிவேன். நீ இந்த பூமியிலே துன்பப்படுகிறாய், நீ பூமியிலே ஏழ்மையாக இருக்கிறாய், இதை நான் அறிவேன். ஆனால் உண்மையிலே நீ ஏழை அல்ல, உண்மையிலே நீ செல்வம் பெற்றிருக்கிறாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் துன்பத்தையும் ஏழ்மையும் நான் அறிவேன், ஆனால் உண்மையில் நீ செல்வம் பெற்றிருக்கிறாய் என்று சொல்லி அந்த திரு விவிலியத்திலே உள்ள மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அப்போ கடவுள் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், இந்த பூமியிலே நமக்கு எந்த அளவுக்கு செல்வம் இருக்கிறது, பூமியிலே எந்த அளவிற்கு பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது என்கிற அடிப்படையிலே ஆண்டவர் பார்ப்பதில்லை. அதேவேளை இன்னொரு உண்மை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளிடத்திலே நாம் நன்றாக மனரம்யமாக குறைவற்றவர்களாக இருந்தால் கடவுள் இந்த பூமியிலே பணக்காரர்களாக வைப்பார் என்கிற பொய் இந்த வசனத்தின் மூலம் உறுதிப்படுகிறது. இன்னைக்கு அநேகர் சொல்வது என்ன? நீங்கள் பணக்காரனாக வேண்டுமா, கடவுளிடத்திலே நீங்கள் என்னது ஒரு கடவுளுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும், அப்பொழுது கடவுள் உங்களை பூமியிலே பணக்காரராக வைப்பார் என்று சொல்வார்கள். அல்லது நீங்கள் இந்த கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தால் கடவுள் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் ஆசீர்வதிப்பார், நீங்கள் பணக்காரராக என்றும் சொல்வார்கள். ஆனால் இந்த சிமிர்னா சபையை பாருங்கள், இவர்கள் தேவனிடத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள், தேவனிடத்திலே செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், தேவனிடத்திலே தேவன் பாராட்டுகின்ற விதத்திலே, அதாவது தேவன் குறை சொல்லாத விதத்திலே இருக்கிறார்கள். ஆனாலும் பூமியிலே ஏழையாக இருக்கிறார், பூமியில உபத்திரவப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு பேசுகிறவர்களுடைய உபதேசத்துக்கும் வேதாகம உண்மைக்கும் என்னது ஏணி வைத்தாலும் எட்டாத அளவிற்கு விஷயம் இருக்கிறது. காரணம், இன்றைக்கு உள்ளவர்களுடைய பேச்சு என்ன? நீங்கள் பணக்காரராக வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம், நீங்கள் பணக்காரராக வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுளே இந்த பூமியிலே ஏழையாக வந்தார் என்றும் சொல்வார்கள். ஆனால் அப்படியாக இருந்திருந்தால் இந்த சபை உண்மையிலே தேவனிடத்திலே செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அதே போல பூமியிலும் செல்வந்தர்களாக இருக்க வேண்டியதுதானே? ஆனால் இல்லை, இவர்கள் பூமியிலே எப்படி இருக்கிறார்கள்? ஏழையாக இருக்கிறார்கள். இதற்கு நேரே எதிராக இன்னொரு சபை காணப்படுறது. அது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக சொல்லப்பட்ட சபை லவோதிக்கா சபை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 தொடங்குறது லவோதிக்கா பற்றி. அதிலே சொல்லப்படும் போது 17ஆம் வசனத்திலே லவோதிக்கா சபையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிர்பாக்கியமுள்ளவன், நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், நீ தரித்திரன், நீ குருடன், நீ நிர்வாணி, இதை நீ அறியாமல் உண்மையில் கடவுள் எப்படி சொல்லுகிறார் லவோதிக்கா சபையை? நீ நிர்பாக்கியம் உள்ளவன், அதாவது நிர்பாக்கியம், பரிதபிக்கப்படத்தக்கவன், நீ உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது, பரிதபிக்கப்படத்தக்க விதத்திலே உள்ளது. தரித்திரன், நீ மிகவும் தரித்திர நிலைமையிலே இருக்கிறாய், நீ செல்வந்தனாக இல்லை, தரித்திரனாக இருக்கிறாய், மட்டுமல்ல நீ நிர்வாணியாக இருக்கிறாய், மட்டுமல்ல நீ குருடனாகவும் இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் உண்மையில இந்த பூமியிலே அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்ததா? இப்படி இருந்தது என்றால் இப்படி இல்லை. ஆண்டவர் இப்படி சொன்ன மாதிரி அவர்களுடைய நிலைமை இல்லை. அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? 18ஆம் வசனம், அவர்களை தங்களை எப்படி அதே வசனத்துல தான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நான் ஐஸ்வர்யவான். லவோதிக்கா சபையர் தங்களை எப்படி சொல்லுகிறார்கள்? நாங்கள் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறார்கள். திரவிய சம்பன்னர், எங்களுக்கு அதிக சொத்துக்கள் இருக்கிறது, அதிக பொருட்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். மட்டுமல்ல
எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அப்போ எல்லாம் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனக்கு என்னது பார்வை நன்றாக தெரிகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். இப்போ இந்த பூமியிலே அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள்? சம்பிரமமாக, தரித்திரராக இல்ல, பணக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை எப்படி பார்த்தார்? அவர்கள் தங்களை சொல்லும் போது எப்படி சொல்வார்கள்? நாங்கள், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று சொல்லி சொல்வார்கள். ஆனால் அவர்கள் அவர்களுடைய உண்மையான நிலைமை ஆண்டவர் சொல்லும் போது, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், நீ தரித்திரன், நீ குருடன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய பார்வையும் இந்த மக்களுடைய பார்வையும் வித்தியாசமாக இருக்கிறது. மக்கள் இன்றைக்கு மக்கள் தங்களை பார்க்கும்போது தங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் அல்லது தங்கள் பணக்காரர்களாக இருப்பதாகவும் தங்களுக்கு நோயற்ற வாழ்வு, எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிப்பதை வைத்து சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதை பார்ப்பதில்லை. ஆண்டவர் அதை வைத்து ஒரு மனிதன் செல்வந்தனாக இருக்கிறானா, நோயற்றவனாக இருக்கிறானா, ஆடை உள்ளவனாக இருக்கிறானா என்று பார்ப்பதில்லை. அவன் ஆண்டவரிடத்திலே எப்படிப்பட்ட உறவிலே இருக்கிறான், தன்னுடைய தேவனை குறித்த அறிவிலே அந்த வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்கிற அடிப்படையிலே அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் இந்த சிமர்னா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, நீ ஐஸ்வர்யவான், தேவனிடத்துல நீ ஐஸ்வர்யவான், ஆனால் இந்த பூமியில நீ ஏழையாக இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக அது சபையிலே, சிமர்னா சபையிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராக இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறார். இப்போ இவர்களை குறித்து அன்றைக்கு இந்த யூதர்கள் தூஷித்திருக்கிறார்கள். அதாவது யூதர்கள் கடவுளை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்கள் இந்த சிமர்னா சபையை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை மிக தூஷணமாக பேசியிருக்கிறார்கள். இப்போ அவர்கள் உண்மையிலே யார்தான்? யூதர்கள் தான். ஆனால் ஆண்டவர் அதை எப்படி சொல்லுகிறார்? அவர்கள் தங்களை யூதர் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஏன்? அவர்கள் ஆபிரகாமுடைய அந்த சந்ததியிலே வந்த காரணத்தினால் அவர்கள் தங்களை யூதர் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையிலே யார்? அவர்கள் கடவுளுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடியினால், சத்தியத்தை புறக்கணித்தபடியினால் அவர்களை கடவுள் யூதராக பார்ப்பதில்லை. அவர்கள் சாத்தானுடைய கூட்டமாக கடவுள் பார்க்கிறார். ரோமர் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 28, 29 வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ புதிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, கிறிஸ்து வழியாக மீட்பு என்கின்ற செய்தி, நற்செய்தி சொல்லப்பட்ட பிறகு, ஆண்டவர் சிலுவையிலே பழைய உடன்படிக்கையை ஒழித்து புதிய உடன்படிக்கை, தேவனிடத்திலே சேருவதற்கான புதிய உடன்படிக்கையை நிலைநாட்டின பிறகு, ஆண்டவர் இவர்கள் மறுபடியும் ஆபிரகாமின் சந்ததியார்கள், யூதர்கள் என்று சொல்லி அவர்கள் ஆகையால் அவர்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லி அவர்கள் பார்ப்பதில்லை. எல்லாரையும் ஒரே மாதிரி, எல்லாருக்கும் ஒரே விதமான வாய்ப்பு. யூதராக இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாலும், யூதர் அல்லாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாலும், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும் என்கின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற வேளையிலே நாங்கள் யூதர்கள் என்று சொல்லி தம்பட்டம் அடிப்பவர்களை, ஆபிரகாமின் சந்ததியிலே பிறந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களை ஆண்டவர் யூதராக பார்ப்பதில்லை. மாறாக அவர்கள் சாத்தானுடைய கூட்டம். ஆண்டவர் இன்றைக்கு எப்படி யாரை யூதராக பார்க்கிறார்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உள்ளத்தில் யூதனானவனே யூதன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அந்த அடிப்படையிலேயே ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போ
எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளியரங்கமாக வெளிப்புற அடையாளத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் பார்ப்பதில்லை. உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் விளைவாக ஒரு மனிதன் புதிய மனிதனாக ஆகிற பட்சத்திலே அவன் தேவனால் காப்பாற்றப்பட்டவன் என்கிற அடையாளத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் இங்கே ஆண்டவர் சொல்லும் போது தங்களை யூதர் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் ஏன் யூதர் என்று சொல்லுகிறார்கள்? அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியிலே வந்ததனால் தங்களை யூதர் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே கூட அப்படி இருந்தார்கள். அவர்கள் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த போது அந்த அப்பொழுது சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி என்ன என்று சொல்லி பெருமை பாராட்டாதீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில தான் இங்கே சிமிர்னா சபையில் உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதனால் அவர்கள் யூதர்களால் மிகவும் தூஷணமாக பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக கலாத்திய சபைக்கு எழுதும் போதாகட்டும், அவர்கள் சபை மக்களுக்குள்ளாக கள்ளப்பது அந்த யூதர்களுடைய அந்த போதனை நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக அநேக வஞ்சகங்களை நுழைத்த காரியங்களை எல்லாம் பவுல் அங்கங்கே கடிந்து கொண்டிருப்பார். அப்போ யூதர்கள் நிமித்தமாக பல்வேறு பிரச்சனைகள் அன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளுக்கு ஏற்பட்டது. அப்போ அவர்களை குறித்து இந்த சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லும் போது அவர்கள் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் தேவனால் காப்பாற்றப்பட்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு எதிராக ஒரு தூஷணம் வருகிறது என்கிறதற்காக உடனடியாக என்னது, உன்னை தூஷித்தவர்கள் மத்தியிலே உன்னுடைய தலையை உயர பண்ணும்படியாக அவர்கள் மத்தியிலே நீ பல மடங்கு பணக்காரராக மாறுவாய், அது நிமித்தம் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்றெல்லாம் வாக்கு தத்தம் இங்கே கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கும் போதனை. உன்னுடைய எதிரிகள் உன்னை தூசித்தவர்கள் மத்தியிலே ஆண்டவர் என்னது உங்களை தலையை உயர்த்தி வைப்பார், அவர்கள் எல்லாம் வெட்கப்படுவார்கள் என்கிறதாக இன்றைக்கு சொல்லுவார்கள் அல்லவா? ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர்கள் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன் மட்டுமல்ல, இவ்வளவு நாட்கள் நீ தூஷணம் அனுபவித்தாய், இவ்வளவு நாட்கள் நீ உபத்திரவத்தை அனுபவித்தாய், இன்று முதல் உன்னுடைய உபத்திரவத்தை எல்லாம் மாற்றி போடுகிறேன், இன்று முதல் நீ 2 மடங்காக ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றும் அவர்களுக்கு சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார்? நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. அப்போ இவ்வளவு நேரம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களா, இனிமே இவ்வளவு நாள் தூஷணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இனிமேலும் நீ பாடுபட போகிறாய், அந்த பாடுகளை குறித்து பயப்படாதே. ஏன் பயப்படாது? நான் முடிக்கும் போது இப்படி என்ன சொல்லுகிறார் என்றால், ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன், உனக்கு ஜீவ கிரீடம் இருக்கிறது. ஆகவே நீ மரணமே வந்தாலும் உண்மையாக இரு, பிரச்சனை கிடையாது. இந்த மரணம் இந்த பூமியோடு முடிந்து போகிற ஒரு காரியம்தான். ஆனால் ஜீவ கிரீடம் வாழ்நாள் முழுக்க உயிரோடு இருக்கக்கூடிய, கடவுளோடு உயிரோடு இருக்கக்கூடிய, கடவுளுக்கு இணையாக கடவுள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பாண்ட நிச்சயப்படுத்தி தந்திருக்கிறார். ஆகையால் நீ எவ்வளவுதான் பூமியிலே இனி படப்போகிற பாடுகள் வந்தாலும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். அப்போ உங்களில் சிலரை காவலில் போடுவான். இன்னும் என்னது, உங்களுக்கு என்னது, இவ்வளவு நாட்கள் உபத்திரவப்பட்டீர்கள், இவ்வளவு நாட்கள் சோதிக்கப்பட்டீர்கள், இவ்வளவு இனிமேலும் நீங்கள் பாடுபட போகிறீர்கள். மட்டுமல்ல, உங்கள சிலர் காவல்ல கூட போடுவார்கள், சிறையிலே போடுவார்கள். எதற்காக? நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக. அப்போ இன்னும் உங்களுக்கு என்ன இருக்கிறது? சோதனை இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுது. யார் அப்படி காவலிலே போடுகிறது? பிசாசானவன் உங்களில் சிலரை காவலிலே போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாக இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் ஏதோ அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின் வழியில நடக்கிறார்கள், சரியான விதத்திலே கடவுளை குறித்த அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்,
என்கிறதற்காக அவர்களுக்கு எந்த உபத்திரவம் இல்லை என்று சொல்லவில்லை. அல்லது இவ்வளவு நாட்கள் நீ உபத்திரவம் அனுபவித்துக் கொண்டிருந்தாய், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மட்டும்தான், இனி உபத்திரவம் இல்லை என்றும் சொல்லவில்லை. மாறாக மரண பரியந்தம், அதாவது இந்த பூமியிலே எவ்வளவு நாட்கள் உயிரோடு இருக்கிறாயோ அந்த நாட்கள் வரையிலும் நீ உண்மையாக இரு. அப்படியானால் அது வரைக்கும் உங்களுக்கு சோதனை இருக்கு என்று அர்த்தம். இங்கே சோதனை கொடுக்கப்படுகிறது ஏன்? யார் மூலமாக? சாத்தான் வழியாக, பிசாசு வழியாக. இங்கே பிசாசானவன் உங்களில் சிலரை காவலிலே போடுவான் என்று சொல்லப்படுது. அப்ப பிசாசு நேரடியாக வந்து காவலிலே போடுவானா? இல்லை. பிசாசு அவன் தன்னுடைய ஆட்கள் மூலமாக காவலிலே போடுவான், மனிதர்கள் மூலமாகத்தான் காவலிலே போடுவான். யோபுடைய வாழ்க்கையிலே கூட யோபுவை சோதிப்பதற்காக ஆண்டவரிடத்திலே அனுமதி கேட்டார். ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்கும் போது ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். அப்போ கடவுளுடைய பிள்ளைகளை சோதிப்பதற்காக பிசாசானவன் அனுமதி கேட்கிறார். ஆண்டவர் அந்த அனுமதி கொடுக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளை மட்டுமல்ல, கடவுளிடத்திலே வர நினைப்பவர்கள். அப்போ கடவுளிடத்திலே வர நினைப்பவர்கள் உண்மையிலே கடவுளுடைய பிள்ளைகள் ஆனவர்கள். இரண்டு பேரும் சோதிக்கப்படுகிறார்கள். யார் மூலமாக? அந்த அனுமதியை பிசாசு கேட்கிறார், ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ யோபுவை சோதிக்கும்படியாக பிசாசானவன் அனுமதி கேட்கிறான், ஆண்டவர் அந்த அனுமதியை கொடுக்கிறார். அப்போ அவன் சோதிக்கிறான். சோதிக்கும் போது யோபு அந்த சோதனையிலே வெற்றி பெறுகிறான். பிசாசு நினைத்தது மாதிரி அவன் நடந்து கொள்ளவில்லை, கடவுளை மறுதலிக்கவில்லை. அப்போ அவனை எப்படி சோதிக்கிறான்? அவனுடைய செல்வங்கள் அளிக்கப்படுகிறது. அப்போ ஆனாலும் அவன் கடவுளிடத்திலே உண்மையாக இருக்கிறான். அப்போ அவன் செல்வத்துக்காக கடவுளை நம்பவில்லை என்கிறது புலப்படுகிறது. இரண்டாவது, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இழக்கப்படுகிறது. அப்போ அவனுடைய இரத்த பந்தம், தன்னுடைய பிள்ளைகளையே மறிக்க கொடுக்கும் போது கூட அவன் பிள்ளைகளை காட்டிலும் கடவுளை அதிகமாக நேசித்தான் என்பது புலப்படுகிறது. அது சோதனையில வெற்றி. அடுத்ததாக, தன்னுடைய உடல் நோய் பருக்கள் வருகிறது, ஓயாத துன்பம், 24 மணி நேரமும் என சுரண்டி கொண்டே இருக்க வேண்டும், தூக்கம் இல்லை. மனைவியினுடைய கேவலமான பேச்சு, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்போ இது எல்லாம் பிசாசு நேரடியாக வந்து சொல்லவில்லை, மனைவி மூலமாக செய்ய வைக்கிறார். அல்லது அந்த பிள்ளைகள் மரித்ததாகட்டும், இது எல்லாமே பிசாசு நேரடியாக சில காரியங்களை செய்கிறார். ஆனால் சபையர் வந்து விழுகிறார்கள், அவர்களை கொண்டு செய்ய வைக்கிறார். அப்போ அங்கு ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்கும் போது ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார் சோதிக்கும்படியாக. அப்போ எதற்காக? அந்த சோதனை முடியும் போதுதான் தெரியும் அவர்கள் உண்மையிலே எதற்காக கடவுளை பின்பற்றுகிறார்கள் என்பது. இந்த உலக காரியங்களுக்காக பின்பற்றினார்களா, இல்லை உண்மையிலே ஆண்டவருக்காகவே பின்பற்றினார்களா என்பது புலப்படும். அந்த இடத்துல யோபு உண்மையிலே ஆண்டவரை பின்பற்றினான். இந்த உலகத்தில் உள்ள பணத்துக்காகவோ, தன்னுடைய பிள்ளைகளுக்காகவோ, குடும்பத்துக்காகவோ, தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவோ அவன் பின்பற்றவில்லை. உண்மையிலே கடவுளுக்காக கடவுளை பின்பற்றினான். அப்போ அந்த இடத்திலே சாத்தான் வெட்கப்பட்டான், அவன் உண்மையாக இருந்தான். இரண்டாவது, வேதாகமத்திலே பேதுருவை சோதிக்கும்படியாக சாத்தான் அனுமதி கேட்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி நேரத்திலே சொல்லுவார், பேதுருவே, உன்னை சாத்தான் கோதுமையை சுளக்கினால் புடைவது போல புடையும்படியாக சாத்தான் அனுமதி பெற்றுக்கொண்டான், கேட்டான், நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுவான். அப்ப பேதுரு என்ன சொல்லுவான்? நான் பார்த்துக்கல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று சொல்லும் போதுதான் ஆண்டவர் சொல்லுவார், அவன் அதாவது தன்னுடைய இதிலே, தன்னுடைய மாம்ச பலத்திலே நான் எல்லாம் செய்ய முடியும், நான் எந்த சோதனையை வேண்டுமானாலும் ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு உறுதியிலே இருந்தான். ஆனா ஆண்டவர் சொல்வார், நீ என்னது 3 முறை மறுதலிப்பாய். அவன் அந்த இடத்துல அந்த சோதனை வந்த போது
அவன் மறுதளித்தான். அப்போ அந்த இடத்திலே அவனுடைய என்னது அந்த சோதனை மூலமாக அவன் என்ன நிலைமையில இருந்தான் என்று சொல்லி பேதுருவுக்கே புரிந்தது. அவன் அதை தொடர்ந்து தன்னுடைய நிலைமை உணர்ந்து மனம் திரும்புறான். ஓகே. மூணாவது, மத்தேயு புஸ்தகத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கேயும் பிசாசு ஒரு அனுமதியை கேட்கிறான். மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனம், பிசாசுகள் இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கிறது, நீர் எங்களை துரத்தி, ஒரு மனிதனுக்குள்ளாக பிசாசுகள் இருக்கிறது, அந்த பிசாசுகள் தேவனிடத்துல அனுமதி கேட்கிறது, நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டனர். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து அங்கே அநேக அற்புதங்களை செய்கிறார். இங்கே ஒரு பிசாசு பிடித்திருந்த மனிதனையே குணமாக்குகிறார். அவன் மூலமாக பாருங்கள், அந்த மனிதனுடைய செயல்கள் மூலமாக அவர் அக்கறையில் கனசரே நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேதக்கிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராக இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்க கூடாதிருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டது. அப்போ அந்த மனிதன் மூலமாக எந்த மனிதனும் அந்த வழியாக நடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை குணமாக்குவதன் மூலமாக அவர்கள் எளிதாக இயேசு இவர் தேவகுமாரன், இவருடைய போதனையை நாம் பின்பற்ற வேண்டும், இவருடைய சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் முன்வர வேண்டும். அப்படித்தானே? அப்போ பிசாசு சொல்லுகிறார், நான் இவர்களை சோதிக்க வேண்டும், அனுமதி வேண்டும். என்ன? அவர்களுடைய உடைமையிலே நாங்கள் போக வேண்டும். ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். இப்போ அவர்கள் அந்த பன்றிகளுக்குள்ளாக பிசாசு போகும்போது அவர்களுக்கு என்னது பெரிய இழப்பு ஏற்படுகிறது. இழப்பு ஏற்படும் போது அவர்களுடைய உண்மை முகம் வெளியே வருகிறது. இவர்களுக்கு இயேசு வேண்டுமா, அல்லது இவர்கள் இயேசுவை எதற்காக பின்பற்றுகிறார்கள் என்கின்ற அந்த உண்மை வெளிப்படுகிறது. இப்போ இவர்கள் அந்த இழப்பை தாங்க முடியாமல் இயேசு எங்களுக்கு வேண்டாம், இயேசு நீ எங்களை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிறார். அவர்கள் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக ஏற்றுக்கொண்டிருந்தால், உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை அவர் செய்த அற்புதம் மூலமாக இவர்தான் முக்கியம். பாருங்கள், எவ்வளவு பிசாசுகளையே துரத்தி இருக்கிறார். இந்த மனிதனாக ஒரு கொடூரமான கொடூரமாக குணமாக இருந்த இந்த பிசாசு பிடித்த மனிதர்களை நல்ல மனிதர்களாக மாற்றி இருக்கிறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அல்லாமல் என்னது, இயேசு கிறிஸ்து கூட இருந்தால் நமக்கு நல்லாக இருக்கும், இவர் அற்புதம் எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்றும் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அப்போ எப்போது அந்த அவர்கள் எதற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள் என்கின்ற உண்மை வெளியே வரும். அவர்களுக்கு ஒரு சோதனை வைக்கப்படும் போது அந்த உண்மைத்தன்மை வெளியே வரும். அந்த சோதனைக்கு யார் அனுமதி கேட்பது? பிசாசு அனுமதி ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ பிசாசு சோதிக்கிறார், அவர்களுக்கு ஒரு இழப்பு வருகிறது. இப்போ இழப்பு வரும்போது அவர்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்கின்ற அந்த அவர்களுடைய அந்த உண்மையான அந்த குணம் வெளியே வருகிறது. எங்களுக்கு இந்த இழப்பீடு, இயேசு கிறிஸ்து வந்தால் எங்களுக்கு இழப்பு வரும் என்றால் அது எங்களுக்கு, அந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தேவையில்லை. அவர் பிசாசின் கையிலிருந்து விடுவித்தாலும் சரி, அவர் அற்புதங்களை செய்கிற தேவகுமாரனாக இருந்தாலும் சரி, அந்த தேவகுமாரன் எங்களுக்கு தேவையில்லை. காரணம், இந்த தேவகுமாரன் வருகிறார் என்று சொன்னால் ஒருவேளை எங்களுக்கு சோதனை வருகிறது அல்லது இழப்பு வருகிறது என்கிற பட்சத்திலே அந்த தேவையில்லை. அவர் இருக்கிறார், ஆனால் எங்களுக்கு இழப்பு வராது, எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் ஓகே, அவர் இருக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் வரும்போது எங்களுக்கு ஒரு இழப்பு வருகிறது அல்லது சோதனை வருகிறது என்றால் அப்படிப்பட்ட தேவகுமாரன் எங்களுக்கு தேவையில்லை என்கின்ற ஒரு முடிவை அவர்கள் மூலமாக காண முடிகிறது. அப்போ சாத்தான் சோதிக்க அனுமதி கேட்கும் போது ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலேயும் அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பிசாசானவன் உங்களில் சிலரை காவலிலே போடுவான், நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். அப்போ இந்த சபைக்கும் இந்த மக்களையும் என்னது ஏற்கனவே உபத்திரவத்தில் இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பூமியிலே பார்க்கும்போது அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த யூதர்கள் செய்கிற
அந்த தூஷணமான வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கு என்னது, அவர்களை உபத்திரவப்படுத்தும்படியாக சாத்தான் மேலும் அனுமதி கேட்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் என்னது உபத்திரவப்படுத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்போ நீங்கள் உண்மையாக இருங்கள், மரணமே வந்தாலும் உண்மையாக இருங்கள். யாருக்காக? நீங்கள் இந்த கடவுளை பின்பற்றுகிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவீர்கள். எதற்காகவும் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்காகவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் எது வந்தாலும் நீங்கள் என்னது உண்மையாக இருப்பீர்கள். இல்லை ஒரு கட்டத்திலே இதுக்கு மேல எல்லாம் தாங்க முடியாது, கடவுளுக்காக இதுக்கு மேல எல்லாம் தாங்க முடியாது என்று சொன்னால் அப்போ நீங்கள் அந்த கடவுளை அந்த அளவிற்கு என்னது முக்கியமான இடத்துல நீங்கள் வைக்கவில்லை என்பது பொருளாகிவிடும். நாம் எந்த இடத்திலே கடவுளை வைத்திருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும் என்றால் சாத்தான் அனுமதி கேட்கும் போது ஆண்டவர் அந்த அனுமதியை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த சிமிர்னா சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சபை. அவர்களிடத்திலே ஆண்டவர் ஒரு குறைவையும் சொல்லவில்லை. ஆனால் அதற்காக அவர்கள் பூமியிலே சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இல்லை, மாறாக அதற்கு நேர்மாறாக இந்த பூமியில எதெல்லாம் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுமோ அப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழவில்லை, மாறாக அதற்கு எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த பூமியிலே உள்ள மனிதருடைய வாழ்க்கை, செல்வம் நிறைந்த வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை, குறைவற்ற வாழ்க்கை, இவைகள் கடவுளை ஏற்றுக்கொண்டதற்கான அல்லது கடவுளிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றதற்கான ஒரு அடையாளம் அல்ல என்கிறது இந்த சிமிர்னா சபையின் மூலமாக தெள்ள தெளிவாக நமக்கு புரியும். இதே வேளையிலே இதற்கு எதிராக நேரெதிராக இருந்த ஒரு சபை தான் லவோதிக்கேயா சபை. அங்கே அவர்கள் நோயாளியா இல்லை, ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கிறாங்க, நோயாளியாக பார்க்கிறார். அதாவது அவர்கள் என்ன சொல்லுகிறார், நாங்க குருடர்களே கிடையாது, கண் பார்வையில எங்களுக்கு நல்லாக தெரிகிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ குருடர், உனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லுகிறார், நோயாளி. அப்போ நம்முடைய பூமிக்குரிய நிலைமை அந்த அடிப்படையின் அல்ல கடவுள் பார்ப்பது. பூமியிலே செல்வம் சேர்த்து வைத்திருந்தால் பூமி இந்த உலகத்தின் அடிப்படையில் நான் சொல்லலாம் நான் பணக்காரன் என்று சொல்லி, ஆனால் கடவுள் நீ பணக்காரன் என்று சொல்ல மாட்டான், நீ தேவனிடத்துல ஐஸ்வர்யம் இல்லாதவன் என்று சொல்லுவார். பூமியிலே பணக்காரனாக இருந்தாலும் தேவனிடத்திலே ஐஸ்வர்யம் அல்ல, தேவன் தரித்திரன் என்று சொல்லுவார். ஆகவே கடவுள் பார்க்கிற விதம் வித்தியாசமாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாம் இருப்போம். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே இன்னொரு சபையை குறித்து பார்க்க